அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் thermodynamic energy harvesting system for space civilization, physical, chemical, biological and mechanical. Energy is not creating. Energies already have existed. Energy already have existed. அது ஆற்றல் என்ன வடிவுன்னு யாருக்குமே தெரியாது. ஆற்றல் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாது. அது எந்த வடிவத்தில் வேணால் உள்ளே பூந்து அந்த வடிவத்தில் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை யோகமுறை என்பது ஆற்றல் என்பது வெளியிருந்து உள்ள போகுது. இது புலன்களை தாண்டி சிந்திக்க வேண்டும். கடந்த 10,000 ஆண்டு 20,000 ஆண்டுகளாக மயன் காலத்திலிருந்து தொடங்கி இன்று வரைக்கும் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை தமிழ்நாட்டில் தொடர்ந்து வருகிறது. இது வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியாது. வெளிநாட்டுக்காரன் அந்த புலன்களை தாண்டாதவன் அவன் செய்கின்ற ஆராய்ச்சி அடிப்படையில் தவறானது. வெளிக்காயங்களுக்கு மட்டும்தான் நாம் அந்த கேசுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவத்தை பயன்படுத்தலாம். உள்காயங்களுக்கு நாம் பழக்கத்தை மாற்றாமல் எதையும் செய்ய முடியாது. அந்த காட்டு மிராண்டிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பனிக்காட்டு மிராண்டிகளுக்கு தெரியாது. யாராவது வச்சுக்கலாம். ஆனால் இங்கே தான் இந்த பகுத்தறிவு 7ஆம் அறிவை எட்டு பிடிக்கும் சித்தர்கள் என்று தோன்றினார்கள். இந்த கொள்கையை சொல்லிட்டு நான் விண்வெளியில் வீடு கட்டி வாழ்வதற்கான நான் விண்வெளியை இந்த மனிதன் ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதால் ஆசிரியர் வெங்கடேசனுடைய ஸ்பேஸ் இன்ஜினியர், பிஇ சிவில் இன்ஜினியர், ஆனால் ஸ்பேஸ் இன்ஜினியர், ஸ்பேஸுக்கு செல்ல வேண்டும் என்று கடந்த 25 ஆண்டு அவர் பிஎஸ்சி இந்த பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்தவர். 1960 சென்னையில் இருக்கிற கிண்டி பொறியியல் கல்லூரியில் படித்தவர். சரியா? அவர் இயற்பியல், வேதியியல், உயிரியல். அவர் சிறு வயதிலிருந்தே அந்த சித்தர்கள் எப்படி இருந்திருப்பார்கள், எப்படி மருத்துவத்தை கையாண்டார்கள், எப்படி தன்னுடைய ஜீரண நீரை அமைதிப்படுத்தினார்கள், இதற்கு ஆதாரி நீங்கிருந்து இருக்கின்ற பொழுதுதான் திருக்குறள், திருமந்திரம் பல நூல்கள் ஆலோசிக்கிறார். கடைசியில் டாக்டர் அர்னால்ட் பெக்கர்டனுடைய ரேஷனல் பாசிட்டிவ் இதை டாக்டர் அர்னால்டுங்கிற எழுது. இவர் ஜெர்மனிக்காரர். ஆனால் ஜெர்மனி மக்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜெர்மனியில் அவர் பணிபுரியவில்லை. அமெரிக்கா சென்று இந்த உணவில்லாமல் வாழும் கலை சரி குறைந்த உணவுமுறை சொல்கிறார். ஆக இந்த உணவில்லாமல் வாழும் கலை இயற்கை இந்த பூமி அழியப் போகிறது என்பது எச்சரிக்கை இருக்கிறது. யாருனாலும் இன்னைக்கு பூமியை காப்பாற்ற முடியாது. மதங்கள் கூட அழிவை சொல்லிதான் மனிதனை ஏமாற்றுகிறது. விஞ்ஞானமும் அழிவை ஏற்றுக்கொள்கிறது. 5 முறை இந்த பூமி தாக்கப்பட்டு இருக்கிறது என்பது உண்மைதான். 6வது முறை 5 முறை தாக்கப்படுகின்ற பொழுதுதான் கடுமையான உடல் பருமனில் இருந்த டைனோசர்கள் மூளையை பயன்படுத்தி தப்பிக்க முடியாத காரணத்தினால் அது அழிந்து போயிற்று. ஆக இயற்கை எல்லா வகையிலுமே அந்த உயிரினத்தில் அழித்து கொண்டு தான் வருகிறது. அதிலிருந்து தப்பிப்பதற்குத்தான் மனிதனுக்கு மட்டும் அந்த சிறப்புத்தன்மை இருக்கிறது. அதுதான் அந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகி 7ஆம் அறிவை பயன்படுத்தி பகுத்தறிவை தாண்டி மன வலிமையால், பகுத்தறிவு என்பது ஒரு படிநிலை, மன வலிமை என்பது ஒரு படிநிலை. மன வலிமை என்பது 5 நிலைப்பட்டது. அதெல்லாம் ரொம்ப ஆழமாக சிந்தித்தார்கள் சித்தர்கள். மேற்கு நாட்டு சித்தாந்தத்தில் மன வலிமை பற்றி எந்த சான்றும் இல்லை. ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு என்கிற அந்த உளவியல் விஞ்ஞானி தான் மனம் 3 வகை தன்மையுடையது சொன்னார். அங்கே மனம் 5 வகை தன்மையுடையது என்று புரிந்து கொள்ளும். சித்தர்கள் சாதாரண தமிழர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள். ஆனால் அறிவை இழந்துட்டார்கள். அது வேறு. மதத்திற்கும் போதைக்கும், மதம், போதை, கூத்தாடு இதெல்லாம் மறந்துட்டாங்க. கடையாக பார்க்காமல் இந்த கூத்தாடிகளை தன்னுடைய கணவனாக, அந்த கூத்தாடிகளை தன் மனைவியாக நினைத்து நாசமாக போய்விட்டது இந்த நாடு. அதற்கான அந்த குடும்பமே யார் இந்த கூத்தாடிகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ, கூத்தாட்சிகளை யார் ஏற்றுக்கொள்ளோ அந்த குடும்பம் நாசமாகத்தான் போகும் என்பதற்கு நாம் இந்த தமிழ்நாடு சார்ந்தது. அறிவில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்வதற்கு, அறிவு கட்ட தமிழ்நாடு என்பதற்கு இன்று நடப்புகள் தான் காரணம். இது இன்று ஏற்பட்ட தவறல்ல, இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட தவறு. ஆக அடிப்படையில் சரி செய்ய வேண்டும். தவமும் தவமுடையாருக்கு ஆகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். ஒன்னார் திரவலும் ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். இந்த கேடுகட்ட இளைநிலையை நாம் புரிஞ்சுக்கணும்னா இதை ஒன்றும் செய்ய முடியாது. சீர்கிட்டு போய்விட்டது. எந்த ஆட்சி வந்தாலும் ஒழுக்கத்தை சொல்லித் தருகின்ற ஆட்சி கிடையாது. இனிமேல் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆக ஒழுக்கம் என்று சொன்னால் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதின்றேல் மண்புக்கு மாய்வது மண்.
திருவள்ளுவர் ஒழுக்கம் என்று சொல்லிவிட்டு ஒழுக்கம் ஒழுக்கம் உடைமை குடிமைன்னு சொல்லுவார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு சொல்லுவார். இப்படி சொல்லிகிட்டே வந்தார்னா 9 குறள் வரைக்கும் என்னன்னு சொல்லவே மாட்டார். 10வது குறள் தான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலக்கற்றும் கல்லார் அறிவிடாதார். ஆக பலக்கற்றும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகவல் என்று சொன்னால் அவர் அறிவிருந்தும் பயனில்லை. ஆனால் எந்த உலகத்தோடு என்று வரணும். இப்போ சாராயம் குடிக்கிற உலகத்தோடா, இல்லை கூத்தாடிகளுக்கு பின்னாடி போகின்ற ஓடுமா, கூத்தாடிகளுக்கு பின்னாடி போய் தன் உயிரை மாய்த்து கொள்கின்ற உலகமா, கூத்தாடிகள் சொல்வதை கேட்டு ஆட்டம் போடுகின்ற அறிவுகட்ட ஜென்மங்களா, சுய அறிவை இழந்து மானம் இழந்து மரியாதை இழந்து குடும்ப பொறுப்புகளை இழந்து சிறு வயதில் எதை சாதிக்க வேண்டும் என்று தெரியாமல் ஒரு கூத்தாடி பின்னாடியும் ஒரு விபச்சாரி பின்னாடி ஓடி போய் தான் நாடு நாசமாக போய் கிடைக்கிறது. பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கடந்த 100 ஆண்டுகளாக கூத்தாடிகளும் விபச்சாரிகளும் தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழ் என்று ஒரு இனம் உண்டுன்னு சொல்கிறத விட தமிழர்களுக்கு இனி குணம் உண்டுன்னு கூட நம்ம வைத்துக்கு தான் வேணும். தமிழ் என்று ஒரு இனம் உண்டு, அவருக்கு தனியொரு ஒரு குணம் உண்டு என்று சொல்வதில் உயர்வு. ஆனால் அதே சாக்கடைகளிலும் அதே இடத்தில் தான் அந்த சாக்கடைகளில் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம காரணம் 2000 ஆண்டுகளாக ஏற்படுகிற சரிவு. அந்த காரணம் அந்த இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா செய்முறை கல்வியும் குடவோலை முறையும் ஒழிக்கப்பட்டன. செய்முறை கல்வி குடவோலை முறையும் பண்டமாற்று முறையும். பண்டமாற்று முறை என்பது உலகத்தில் நீங்கள் நம்ம படத்தை யாரும் எந்த நாடும் ஏற்றுக்க மாட்டான். நம்ம நாட்டில் ஒரு கனிம வளம் இருந்தால் அதை ஏற்றுக்குவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் என்பது போர்க்காலங்களுக்காக அவசரத்திற்காகத்தான் உருவாக்கப்பட்டதை தவிர கடைசியில் அதுவே நிலைத்து வங்கியாக மாறி பணத்தை கொள்ளையடித்தால் போதுகின்ற நிலை மாறி இன்றைக்கி எல்லாரும் பணத்தை கொள்ளையடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தீய வழியில் சம்பாதித்தது போட்டு மக்களை ஏமாற்றுகின்ற வழியில் வந்து விட்டார்கள். தீய வழியில் சம்பாதிக்க வேண்டியது, கூத்தாடுற வழியில் சம்பாதிக்க வேண்டியது, விபச்சார வழியில் சம்பாதிக்க வேண்டியது, தவறான வழியில் பொருளிட்டு மக்கள் தலையில் முளகாய் அடிப்பதற்காகவும் ஆட்சி அமைப்ப ஆட்சிங்கிற ஒரு அந்த கட்சி சார்பு அரசியலுங்கிற விபச்சாரிகளால் உருவாக்கப்பட்டதான். மேற்கு நாட்டு தத்துவத்தினால் மேற்கு நாட்டு விபச்சாரிகளால் உருவாக்கப்பட்டதான் இந்த கட்சி சார்பு அரசு. எவனோ எங்கடிப்பான், எவனோ ஒரு கடிசடிக்கு நின்றுருப்பான். இந்த கடிசடிக்கும் அந்த கடிசடிக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அந்த கடிசடி நம்பி இந்த கடிசடிக்கு வாக்களிப்பார்கள். இதுதான் அந்த இயற்கைக்கு எதிரானது. அதனால தான் தமிழர்களால் உருவாக்கப்பட்டதான் குடவோலை முறை. ஒழுக்கம் உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த போட்டியில் இட முடியும். பல நிபந்தனைகள் உண்டு. நீதி நூல் கற்றிருக்க வேண்டும், ஒழுக்கம் தெரிந்திருக்க வேண்டும், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும், அறநூல்களை கற்றவனாக இருக்க வேண்டும், திருக்குறளை கற்றவனாக இருக்க வேண்டும், நீதிவன்பா கற்றவனாக இருக்க வேண்டும், நீதி நூல்களை அறிந்தவனாக இருக்க வேண்டும். அப்படியே வந்தாலும் அவன் ஒரு செயல் திட்டம் செய்துவிட்டு அவன் போய்விடுவான். திரும்பி அவன் தொடர்ந்து இருக்கவே மாட்டான். அவனுக்கு சம்பளம் கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கிறது. அவனுக்கு பஞ்சப்படியும் பயணப்படியும் மட்டும்தான் கொடுப்பார்கள் தவிர. ஆனால் சமூக சேவைக்கு வந்தவன் அவனுக்கு சம்பளம் எதற்கு? ஆனால் இங்கே தான் அந்த வெள்ளைக்காரன் சதித்திட்டம். இங்கே வருகின்றவன் சமூக பணியில் ஈடுபடவே மாட்டான். எந்த ஒரு அரசியல்வாதியும் சமூக பணியில் ஈடுபடவே மாட்டான். அவன் திருட வந்தவன். வருடத்துக்கு ஒருக்கா வருவான், 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருவான், 1000 ரூபா பணத்தை வீசிடுவான். அவன் தொழிலுக்காக வீசிட்டு போயிடுவான். நாமளும் பிச்சை எடுத்து வாழ்ந்துடுவோம். அவன் வேலை பார்ப்பான், நம்ம வேலை பார்ப்போம். இது வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்டதான் இந்த கட்சி அரசியல். இதை எல்லோரும் தெளிவாக பிடிச்சிக்கல. இதை எல்லா அரசியல்வாதிகளும் இந்த 100 வருஷம் பயன்படுத்துகிற நாசம். இந்தியாவே நாசமாகிவிட்டு. கட்சி சார்பு அரசியல் என்பது ரொம்ப கேவலமானது. தனி மனித ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியமானது. ஆனால் இங்கே வரி ஏய்ப்பவன், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவன், வெளிநாட்டிலிருந்து பொருளை வாங்கி வரி ஏய்ப்பவன், அரசாங்கத்தை எதிர்த்து பேசுபவன், வரி கட்டாமல் நீதிமன்றத்தை ஏமாற்றி, இப்படியெல்லாம் கேவலமான பிறவிகள் தான் நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணமே இந்த குருகுல கல்வி, அதாவது செய்முறை கல்வியும் குடவோலை முறையும் ஒழிக்கப்பட்டதுதான் காரணம். இது வெள்ளைக்காரன் தான் காரணம். வெள்ளைக்காரனால் பெற்றதை காட்டிலும் இறந்தது ஏராளம். அப்போ நம்ம புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இல்லையா? அதுதான் இந்த பானு நானோ குவாண்டம் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. பானுங்கிறது எனக்கு துணைவியாக இருக்கார். நானோன்னா சிறுசு. அட்டாமிக் பவர்னால் இன்னும் பயப்பட தேவை. ஆகினால் இந்த உணவில்லாமல் வாழும் கலையுடைய அடிப்படையே 5 கொள்கை. அதில் பார்த்தீங்கன்னா 5 கொள்கைகள் முதல் கொள்கை. பின்னாடி எல்லோரும் வாங்கி படிக்கணும். முதல் கொள்கை, விண்வெளியை மனிதன் சமுதாயம் ஆக்கிரமிப்பது எப்பொழுது தலையாய கடமையாகும்.
விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளி அடைந்து திரும்புவதில் எரிபொருள் செலவு மட்டுமே ஏற்படும். இது முதல் கொள்கை. இதோடு நிறுத்திக்கிறேன். அப்புறம் ஒரு அடை பேசுகிறேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டீரோசெல்லுங்கிறது சைனா தயாரிப்பு. டீரோசெல் அப்படியே ஒரு நிறுவனம். அவங்க தயாரித்த ஜெல் பேட்டரி, AA பேட்டரி, ஜெல் டெக்னாலஜி. அது உள்ளே இருக்கிற பசை தான் இருக்கும். ஜெல்லுன்னா பசை தொழில்நுட்பம். என்ன பசை உள்ளே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உள்ள பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுங்கிற அந்த பசை, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் அப்படிங்கிற துத்தநாகம், ஜிங்க், அப்புறம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் கலந்த ஒரு கலவை. ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அது மெம்பரன்னு சொல்லுவாங்க, வடிகட்டி மெம்பரன்பாங்க. வெளியே இருக்கிற பொருள் வந்து அங்கே இருக்கிற அந்த ஆற்றலை மட்டும் உடையிற மாதிரி, மற்ற பொருள் நேராக கலக்காத மாதிரி கண்டுபிடிச்சது ஒரு தொழில்நுட்பம். அது கண்டுபிடிச்சி ஒரு 15 ஆண்டு இருக்கலாம். ஆக இந்த தொழில்நுட்பத்தை நான் இந்த கையில் எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா இப்போது ஏப்ரல் 25, இன்றைக்கி ஏப்ரல் 25ஆம் தேதி 3 வோல்ட்டும் 6000 மில்லி ஆம்ப், அது 3 வோல்ட்டும் 6 ஆம்பியர் இருக்கிற மாதிரி நான் இணைச்சிருக்கேன். 2 டியூரோசெல் பேட்டரி இணைச்சிருக்கேன். பாருங்கள், இங்கே வந்து ஏற்கனவே 2 டியூரோசெல் இணைச்சிருக்கேன். 2 இது வந்து செத்துப்போன செல். இது வந்து இந்த பச்சை எழுதுவாருன்னு செத்துப்போன செல். இதுக்கு வந்து இன்னையோட 45 நாள் முடிஞ்சு 46ஆவது நாள் போயிட்டுருக்கு. இதில் வந்து இது வரைக்கும் இதை எவ்வளோ கொடுத்துருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 43 ஆம்பியர். செத்துப்போன செல் 43 ஆம்பியர் கொடுத்துருக்கு. ஆனால் இன்னொரு 3 நாள் உயிரோடு இருக்கலாம். நான் படிப்படியாக அந்த எல்இடி 5 எல்இடி, முதல்ல 2 வெள்ளை எல்இடி வச்சுருந்தேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது வோல்ட்டு குறைஞ்சி 3 வோல்ட்டுலேருந்து 2.6, 2.5 வோல்ட் வரப்போ அது எரிய மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் பச்சை விளக்கு வச்சேன், 3 விளக்கு. அப்போ பச்சை விளக்கு 3 எல்இடியிலேருந்து 2 விளக்கை குறைச்சேன். இப்போ 1 விளக்கு வச்சுருக்கேன். இதுக்கே ஒரு நாளைக்கு விடுதலை நமக்கு தேவை. இந்த ஒரு எல்இடிக்கே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 400 மில்லி ஆம்பு தேவை. அப்படின்னு கிட்டத்தட்ட அரை யூனிட்டு, அந்த அரை ஆம்பியர் தேவை. 400 மில்லி ஆம்புன்னு வச்சுக்கலாமே. ஒரு நாளைக்கு 400 மில்லி ஆம்பு வருது இந்த பச்சை விளக்கு. அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42, 43 ஆம்பியர் கொடுத்தாச்சு. இப்போ 46ஆவது நாள் போய் கொண்டு இருக்கிறது. மார்ச் 22 கணக்கு போட்டுக்குங்க, ஏப்ரல் கணக்கு போட்டுக்குங்க, மே இன்னைக்கு 6 கணக்கு போட்டு. இதில் ஒரு 6, அதில் ஒரு 30, 36, அதில் ஒரு 10, 46, அதில் 40, 46, 45ன்னு வச்சுட்டாலும் கூட இது வரைக்கும் ஏறத்தாழ 43 ஆம்பியர் உள்ளே இருந்து வெளியிருந்துருக்குது. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, இந்த கிராஃபைட் என்கின்ற C12, அதுக்குள் மறைந்திருக்கிற C13, அதற்குள் இருக்கிற C17 சேர்ந்து இந்த பேட்டரியினுடைய உள்ளே இருக்கிற வேதிப்பொருளை அரிக்க ஆரம்பிக்கிறது. தன்னுடைய ஆற்றலையும் கொடுக்கறது. அந்த ஆற்றலை கொடுக்குறப்போ உள்ளே இருக்கிற வேதிப்பொருள் தடுமாறி படிப்படியாக தன்னுடைய இந்த கெமிக்கல் பொருளை இழந்து கொண்டு வருகிறது. அதாவது 3 வோல்ட்லேருந்து இப்போ எவ்வளோ தூரம் வந்துருக்குது? 2.1 வோல்ட்டில் நிற்குது. 900 மில்லி வோல்ட். 45 நாள் முடிஞ்சு 46 நாள் கழிச்சு 900 இன்னும் 2.1 வோல்ட் இருக்குது. 24 மணி நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இது எத்தனை நாள் எரியுன்னு பார்க்க போகிறோம். இதை என்ன பண்ணுறேன்னா, தினமும் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் சூரிய ஒளியில் வைக்கிறேன். அப்போ ரீசார்ஜ் ஆகுதான்னு பார்க்குறக்காக. அப்படி ரீசார்ஜ் லேசாக ஆகுது. இப்போ 2.1 வோல்ட் இருக்கு இல்லையா? இந்த 2.1 இதை வந்து காலையில் செக் பண்ணிகிட்டே இருக்கிறேன். குறையுமா நல்லா எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. எடுத்து வச்சோம்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்படியே உயிர் பிடிச்சிட்டு பச்சையாயிடாது. கழட்டினோடனே பார்த்தா உயிரே செத்து போன மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே தானா அப்படியே பவர் அதிகமாகிட்டே போய் நின்றுது. இது எத்தனை நாள் எரியுன்னு பார்க்க போகிறேன். சரி, இப்போ வந்து இதுக்கு 45 நாள் முடிஞ்சு 40 நாள் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 43 ஆம்பியர் வச்சுருக்கு. ஒரே ஒரு எல்இடி வச்சுருக்கேன். இப்போ இருப்பு நிலை பார்த்தீங்கன்னா 2.2 வோல்ட்டு, 2.1 வோல்ட்டு இருக்குது. இந்த 2.1 வோல்ட்டு குறைஞ்சி 2 வோல்ட்டு வந்துட்டு சுத்தமாக எரியாது. அதை நான் பார்த்துட்டேன். அப்படி எரியாதுங்கிற நிலையில் கழட்டி வச்சுட்டு அப்படியே 2 நாள் கவனிக்காமல் விட்டோம்னா அது 2.3 வோல்ட்டு போய் நிற்குது. ஆனால் ஆம்பியர் குறையுது. அதான் பார்க்க. அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த கதிர்வீச்சானது அந்த ஆம்பியரை சாக்கடிச்சு அந்த உள்ளே இருக்கிற வேதிப்பொருளை சாக்கடிக்குது. ஆனால் தங்கிருக்கிற ஆற்றலை பயங்கரமாக வாரி வழங்கியிருக்கு. அப்போ இதுக்கு ஒரு மீடியா நாம் கண்டுபிடிக்கணும். உள்ளுக்கிற ஆம்பியர் குறையாமல் வச்சுக்கணும். இது அப்படியே புதுசாகவே இருந்துட்டு இருக்கணும். வெளியிருக்கிறது மட்டும் போயிட்டே இருக்கணும். இந்த பேட்டரி சாகாமல் இருக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கணும். அதை ஆராய்ச்சி பண்ண உடனே தான் தெரியும். சரி, இப்போ இது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா புது டீரோசெல் ஜெல் பேட்டரி, பசை பேட்டரி, ஜெல் பேட்டரி, பசை. இது சைனா தயாரிப்பு தான். இது இன்றைய நிலை பார்த்திங்கன்னா 2.7 வோல்ட்.
2.7 ஆரம்பத்தில் ஏப்ரல் 25 3 வோல்ட்டும் 6 ஆம்பியர் காட்டுச்சு. ஆனால் இந்த மேலே இருக்கிற கிராஃபைட் குச்சி வச்ச உடனே அது என்ன தெரியுமா பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, வோல்ட்டு சரியாக காமிச்சிடும், ஆம்பியர் அப்படியே தடை செஞ்சு 6000 மில்லி ஆம்புக்கு 150 மில்லி ஆம்பு தான் காட்டுது. இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதை கண்டுபிடிச்சேன், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். ஏன் இப்படி பண்ணுதுன்னா, இது தங்கிட்டு இருக்கிற ஆற்றலை மட்டும் வெளியிருந்து உறிஞ்சி உள்ளே தள்ளுது. ஆனால் அதே நேரத்தில் மெல்ல உள்ளே இருக்கிற வேதிப்பொருள் அரிச்சிட்டு வருது. இப்போ 3 வோல்ட்லேருந்து 2.7 வோல்ட்டுக்கு வந்துருச்சா. இப்போ 150 மில்லி ஆம்பிள் இருந்து இப்போ 120 மில்லி ஆம்புக்கு வந்துருச்சு. எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? இன்னையோடு ஏறத்தாழ 11 நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. 11 நாட்டில் அதிகபட்சமாக 6 நாளில் இந்த ஆம்பியர் தீர்ந்துருக்கணும். 6 ஆம்பியர் தீர்ந்து போச்சு. ஆனால் 11 நாள் 6 நாள் போனாலும் கூட மிச்சம் 5 இந்த 5 நாளில் அதிகபட்சமாக 5 ஆம்பியர் கொடுத்துருக்கு. ஆனால் இருக்க எவ்வளோ தெரியுமா இருக்குது? 2.7 வோல்ட்டும் 130 மில்லி ஆம்பியர் இருக்குது. இந்த ஒயிட் எல்இடி இது புதுசாக இருக்குது, அப்படி புது பேட்டரி. இந்த பச்சை விளக்கு செத்து போனது வெறும் 150 மில்லி ஆம்பியர்லேருந்து இப்போ இறங்கி வந்துருக்குது. 3 வோல்ட்லேருந்து 2.1 வோல்ட் வந்துருச்சு. ஆம்பியர் பார்த்தீங்கன்னா இப்போ 20 மில்லி ஆம்பியர் மட்டும்தான், வெறும் 20 மில்லி ஆம்பியருக்கான எரிஞ்சிட்டு இருக்கு. இது இன்னும் 2 நாள் செத்து போயிடும். எனக்கு 45 நாள் முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் இந்த ஒரு விளக்கு எரியுது பார்த்தோன்னா எனக்கு ஆச்சரியம் வந்தது. இன்னும் கொஞ்சம் இருக்குமான்னு தெரியல. அப்படியே பார்த்தாலும் இன்னும் ஒரு 5 நாள் அல்ல 3 நாள் நான் திறந்த இதுக்கு சூரிய வெளிச்சத்தில் வைக்கிறேன். அந்த காமா ரே வரணும். காமா ரே, ஆல்ஃபா ரே, பீட்டா ரே, காமா ரே, எக்ஸ்ரே, அப்புறம் மேக்னெட்டிக் ரே, அப்புறம் மைக்ரோவேவ் ரே, இப்படிலாம் இருக்குது இல்லையா. மேக்னெட்டிக் ரே, இப்படி இன்ஃப்ராரெட் வே, இப்படிலாம் கிட்டத்தட்ட 8 கதிர்வீச்சு இதில் மேலே படுது. அதனால் எதை கொஞ்சம் உயிர் பிடித்து கொண்டு இருக்கிறது, இன்னும் சாகாமல் இருக்கிறது, இல்லாட்டி இன்னும் செத்துருக்கணும். நான் இதை பற்றி பேசுகிறேன். அதில் சலூட் கான்டாக்ட் பரவாயில்ல. இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே போல் இங்கொன்று செத்து போன பேட்டரி ஒன்று வச்சுருக்கு பாருங்கள். இது செத்து போனது. இது பார்த்தீங்கன்னா AAA பேட்டரி, 3A பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா 2.6 வோல்ட்டும் ஒரு 150 மில்லி ஆம்ப் மட்டும் தான் இருக்குது. இது சின்ன குட்டியும் உண்டு. இது பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வச்சது. 25ஆம் தேதி ஏப்ரல் 25 மே. இதுவும் கிட்டத்தட்ட 11 நாட்களாகி எரிந்து கொண்டிருக்கிறது. இது செத்து போனது. ஆனால் இது கிட்டத்தட்ட 1 மாதம் எரிய வேண்டும் அப்படிங்கிறதான் நோக்கம். அதனால் இது எரிஞ்சுட்டு தான் இருக்குது. சரி, இது ஏன் சொல்லணும்னா, இது புது பேட்டரி, இதெல்லாம் செத்து போனது. ரெண்டுமே செத்து போனது. இந்த ரெண்டும் இது செத்து போனது, இந்த பச்சை செத்து, இந்த வெள்ளை செத்து போனது. இது குட்டியும் உண்டு. இது பார்த்தீங்கன்னா AAA பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் பேட்டரி. இது சாதாரண கடிகாரத்தை போகிறது பெருசாலாம். இது AA பேட்டரி, AAA பேட்டரி முடியும். இது புது பேட்டரி டியூரோசெல். இதைத்தான் நான் கவனிச்சுட்டு வரேன். ஏன்னா செத்து போன வெறும் வோல்ட்டு மட்டும் ஆம்பியர் இல்லாத வெறும் 3 வோல்ட்டும் 150 மில்லி ஆம்பியர் ஒரு சோடி டியூரோசெல். நான் ஒரு சோடி தான் கணக்கு சொல்கிறேன். இப்போ நான் அந்த ஒரு சோடி வச்சுருக்கேன். ஒரு சோடிக்கு 3 வோல்ட்டு 6 ஆம்பியர் இருக்கணும். இப்போ இந்த ஒரு சோடிக்கு இந்த ஒரு 11 நாள் கழித்து இதோட 2.7 வோல்ட்டும் 130 மில்லி ஆம்பியர், கிட்டத்தட்ட 130 மில்லி ஆம்பியர் காட்டிட்டு. ஆனால் வெள்ளை விளக்கு 24 தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்குது. என்ன நோக்கம்? இது எத்தனை நாளை சாக போகுதுன்னு பார்க்கறது தான். இதுவே செத்து போனதே 45 நாள் எரிந்து கொண்டிருந்தால் இல்லை ஆம்பியர் அப்படியே உள்ளே இருக்குது. அதான் விஷயமே. ஆம்பியர் பார்த்தீங்கன்னா என்னோட கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 மில்லி ஆம்பியர் குறைஞ்சி நான் பிரிக்கலை. எப்போ சாகுதோ அப்போ தான் பிரித்து பார்க்க போகிறேன். எனக்கு என்னமா இந்த 2 புள்ளி இந்த வெள்ளை லைட்டு எப்போ வெளிச்சத்தை குறைக்குதோ அப்போ நான் பிரித்து பார்த்து அப்போது எல்லாத்தையும் இந்த கட்டையெல்லாம் பிரிச்சுட்டு அப்போ உண்மையான ஆம்பியர் எவ்வளோக்குன்னு பார்ப்பேன். இப்போ ஹிடன் ஆம்பியர் மறைச்சி வச்சுருக்குது. உள்ளே இருக்கிறது மட்டும் லேசாக அந்த உள்ளே இருக்கிற வேதிப்பொருளை அரிக்க ஆரம்பிக்குது. வெளியிருந்து ஆற்றல் தள்ளிக்கிட்டே இருக்குது. அப்போ 2 வேலையும் செய்யுது. அப்போ இதனுடைய கதிர்வீச்சு தாங்காமல் தான் அதெல்லாம் தன்னை குறைத்துக் கொள்கிறது. எதனோட கதிர்வீச்சு தாங்காமல்? இதனுடைய அந்த பீட்டா டிகேனோட கதிர்வீச்சை தாங்காமல் உள்ளே செத்து கொண்டிருக்கு. அது நல்லா புரியுது. ஆனால் வெளிப்புறத்தில் எந்த அரிமானமும் இல்லை. அந்த தான் தாக்க பிடிக்குது. அப்போ நான் இது இரும்பு கவசம், நல்ல தரமான இரும்பு கவசமாக இருக்குது. உள்ளே கிராஃபைட் பொடி இருக்குது. இந்த கிராஃபைட் பொடி வெளியே இருக்கிற கிராஃபைட் வச்சு தான் இங்கே பாருங்கள். 2 கிராஃபைட் பொடி வச்சுருக்கேன். 2 செல் வச்சுருக்கேன். 2 LED வச்சுருக்கேன். சரிங்களா?
இப்போது இதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணணும். செத்துப்போன செல்லை ஆராய்ச்சி பண்ணிட்டேன். அது 45 நாள் உறுதின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது படிப்படியாக வெவ்வேறு நிறங்கள் உள்ள எல்இடி வைக்கணும். முதல்ல வெள்ளை எல்இடி வைக்கணும், அப்புறம் பச்சை எல்இடி வைக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. பச்சை ஒரு அளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், வெள்ளை நல்ல வெளிச்சம் கொடுக்கும். நமக்கு வந்து அந்த வெளிச்சம், அந்த லூமினஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தான் பார்க்குறோம். ஏன்னா நமக்கு இது வெளியிருந்து ஆற்றலை உறிஞ்சுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுதான் உலகத்தோட முதல் 50 ரூபா செலவில் நாம் உற்பத்தி செய்கின்ற பானோ நானோ நியூக்ளியர் பிளான்ட். நியூக்ளியர்னால் என்ன நினச்சி பெருசாக பயந்துட வேண்டாம். ஒரு சிதைவு தான். நியூக்ளியர்னு ஒரு வகையான சிதைவு. நியூக்ளியர்னால் நடுவில் இருக்கிறதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நாம் ஏதோ நியூக்ளியர் பிளான்ட்னு சொல்லிட்டு லிசா மைட்டன் சொன்ன மாதிரி நியூட்ரானை வைத்து கொண்டு அந்த புரோட்டானை குழப்பதல்ல. அல்லது ஹைட்ரஜனுடைய ஐசோடோப் என்கின்ற அந்த கடின நீர், அதாவது டூட்ரியம் ட்ரைட்ரியம், ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்கிறதோ அல்லது ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கிறது சேர்ப்பதும் அல்ல. இங்கே அது வேலையே கிடையாது. அணு சிதைவுன்னு ஒன்று இருக்குது. அது உலகத்தில் எந்த பாடத்திட்டத்திலையும் கிடையாது. அணு சிதைவை பற்றி செய்திகள் இருக்கிறதே தவிர பாடத்திட்டத்தில் அணுவை சிதைப்பு இயற்கையாக சிதைந்து வருகின்ற பொருளின் மூலமாக நாம் மின்சாரத்தை சேமிக்க முடியும் அல்லது குறைந்த செலவில் நாம் மின்சாரத்தை அறுவடை செய்ய முடியும்னு இப்போ நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நானும் என் பொண்ணு சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அவங்க இப்போ வந்து இங்கிலாந்தில் ஹெட்ஃபோர்ட்ஷயர் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இயற்பியல் படிக்கிறாங்க. அவங்க இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்றாங்க. இன்னும் ஆசிரியரை சந்தித்து பேசவில்லை. ஆசிரியரை சந்தித்து பேச சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு மாதம் எவரிடிசையில் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. அது உண்மையாகி போச்சு. துணிஞ்சு டியூரோசெல் ஜெல் தொழில்நுட்பத்தினுடைய இந்த பேட்டரி வச்சு ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கேன். ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தேதி 5. ஆகையினால் இது வந்து என்னுடைய இலக்கு வந்து குறைஞ்சபட்சம் 60, அதாவது குறைஞ்சபட்சம் 2 மாதத்துக்கு 12 மாதம். என்னுடைய இலக்கு 60 மாதம், அது வேறு. ஆனால் குறைஞ்சபட்சம் 12 மாதம் எரியுமா அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு இது எவ்வளோ நேரமாக வோல்ட் எடுத்துக்குன்னு கேட்டிங்கன்னா 0.02 அப்படி எடுத்துக்குது. ஒரு நாளைக்கு 4 மில்லியாம்பிலிருந்து 5 மில்லியாம்பு செலவு பண்ணுது ஒரு நாள் பூராவுமே. ஏன்னா கணக்கு போட்டு பார்த்தேன் நான். இது 45 நாள் நீங்கள் கணக்கு கொடுங்க. 45 நாள் எரிஞ்சு 2.1 வோல்ட் இருக்குது. இன்னும் 20 மில்லி ஆம்ப் இருக்குது. இது வரைக்கும் 130 மில்லி ஆம்பை தான் பயன்படுத்திருக்கு. ஒரு நாளைக்கு 130. உயிரோடு இருந்ததே அவ்வளோதான். அதாவது இந்த மேலே இருக்கிற கிராஃபைட் குச்சி இல்லாமல் பார்த்தாலும் கூட அது 150 மில்லி ஆம்ப் தான் இருந்துச்சு. இப்போ சேர்த்து பார்த்தாலும் 150 மில்லி தான் இருந்துச்சு. இப்போ என்னென்னா 150 மில்லி ஆம்பிலிருந்து வெறும் 20 மில்லி ஆம்பாக இருக்குது. 3 வோல்ட்டிலிருந்து 2.1 வோல்ட்டாக இருக்குது. இவ்வளோ தான் இதனுடைய இந்த பச்சை விளக்குன யோகுதி. அவ்வளோதான், செத்து போச்சு. இப்போ அந்த கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது இது வந்து 3 வோல்ட்டும் 6000 மில்லி ஆம்ப் இருக்குது. ஆனால் தடை செய்யப்பட்டு எவ்வளோ காட்டுதுன்னா 3 வோல்ட்டு 150 மில்லி ஆம்பு காமிச்சிது 11 நாளைக்கு முன்னாடி. இன்றைக்கி என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா 2.7 வோல்ட்டும் 2.7 வோல்ட்டும் ஒரு 120 மில்லி ஆம்பு காட்டுது. அப்போ இந்த 11 நாளும் சேர்ந்து வெறும் 30 மில்லி ஆம்பு தான் செலவு பண்ணியிருக்கு. மற்ற இது விளக்காக தான் படப்படப்படன்னு செத்து போயிருங்க, தாக்கு பிடிக்காதுங்க. 6 நாளைக்கு மேலே டெட்டு, அவ்வளோதான். நீங்கள் மல்டிமீட்டரில் அளந்து பார்த்தாலும் அவ்வளோதான் காட்டும். ஆனால் வெளியே எடுக்கிற ஆற்றல் தெரியாது. வெளியே எடுக்கிற ஆற்றல் என்பது இதுக்கு இந்த ஊடகம், இந்த கெமிக்கல் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யணும்னு தெரிஞ்சு போச்சு. என்ன இருக்கணும்? வெளியே கிராஃபைட் குச்சி இருக்கணும், உள்ளே கிராஃபைட் பொடி இருக்கணும். அப்போ கிராஃபைட் பொடி இல்லாமல் இந்த அல்கலைன் பேட்டரி, ட்ரைசெல் பேட்டரி தயாரிக்க முடியாது, ஜெல் பேட்டரியும் தயாரிக்க முடியாது. ட்ரை பேட்டரி, அதாவது எவரடி நிப்போசெல் பழைய காலத்து தொழில்நுட்பம், 100 ஆண்டு தொழில்நுட்பத்தை அது செயல்படுத்த முடியாது. இப்போ அதில் தூக்கி எறிஞ்சிடலாம். நமக்கு இப்போ தேவை இந்த 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக டியூரோசெல் என்று சொல்லக்கூடிய அந்த பசை, இது ஜெல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிற இது மட்டும் தாக்கு பிடிக்குது. இது இந்த 1 வருஷம் இதை தாக்கு பிடிச்சிச்சுன்னா பெரிய வேலை. இப்போ 45 நாள் தாக்கு பிடிச்சிருக்குது. இப்போது இது முழு ஆற்றலோடு இருக்கிற பேட்டரி எத்தனை நாளைக்கு தாங்கும்? இப்போ குறைஞ்சிட்டு வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. 2.7 வோல்ட்டும் 120 மில்லி ஆம்ப் இருக்குது. அப்போ ஒரு 300 மில்லி வோல்ட்டை பயன்படுத்தி இருக்குது, ஒரு 30 மில்லி ஆம்பை பயன்படுத்தியிருக்குது. இது ஹிட்டன். அதனால் அதுதான் இது இந்த விஞ்ஞானத்தில் இது புதுத்தன்மை. ஹிட்டன் ஆம்பியர் இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அது உள்ளே இருக்குது, ஆனால் அது தடை செய்யுது. வெளியிருந்து உள்ளே தள்ளுறதுனால அதை நான் பயன்படுத்துறது இல்லை. நேராக பயன்படுத்தியிருக்கணுமே, பயன்படுத்துகிறப்போ பயன்படுத்துது அந்த அரிமானத்தை மட்டும் பயன்படுத்துது, தேய்மானத்தை கொண்டு போயிடுது. ஏன்னா அதனுடைய கதிர்வீச்சின் காரணமாக
அது வந்து 1000 ஒன்றுக்கு 1000 உள்ளே செலுத்திட்டு இந்த ஒரு விழுக்காடு இந்த பேட்டரியில் இருக்கிற அந்த உள்ள மின்கலத்தில் இருக்கிறத உள்ளே போய் சாகடிக்குது. அது நான் பேட்டரி செய்யத்தான் செய்யும், கதிர்வீச்சில் எல்லாம் பாதிச்சு தான் செய்யும். ஆனால் இது மனிதனுக்கு பாதிப்பு இல்லாமல் கதிர்வீச்சு, ஆனால் உள்ளே இருக்கிற பொருளுக்கு பாதிப்பு இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆகினால இதை நீங்கள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணணும். கல்லூரி பேராசிரியர்கள், மின்சாரத்துறை பேராசிரியர்கள், மின் அணுவியல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற பேராசிரியர்கள் மற்றும் ஐஐடி ஆசிரியர்களெல்லாம் தக்க வழிகாட்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு அறிவியல் நூலில் எழுத வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.